Daily. Taste the Daily. கிருத்திகா மேடம், இந்த 54 ஆண்டு காலம் அதிமுகவினுடைய ஆட்சி அல்ல, அதிமுகவினுடைய இந்த வளர்ச்சி வீழ்ச்சி எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக அதிமுக தமிழகத்துக்கு என்னென்னலாம், குறிப்பாக பெண்களுக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறாங்க? அது ஃபர்ஸ்ட் சார் சொன்னார் இல்லையா, அன்னாயிசம் என்ன சார்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இது வந்து யார் இதுல வந்து ஒத்து போறாங்க? கடமையில் ஆகட்டும், ஒரு நல்ல நிர்வாகத்திலே ஆகட்டும், கண்ணியம் ஆகட்டும், நீங்க பெண்களை பத்தி கேக்குறீங்க, கண்ணியம் ஆகட்டும், கட்டுப்பாடு ஆகட்டும், இதுல வந்து எப்படி ஒவ்வொரு கட்சியும் ஹேண்டில் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதுலயே தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அப்ப வந்து இப்ப ஒரு 30 years 40 years முன்னாடி வந்து இவங்க வந்து ஜாதிகள் ஒழிக்கணும், எல்லாத்துக்கும் சமத்துவம், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சொன்னவங்களே தான் ஜெயலலிதா அம்மாவை வந்து பாப்பாத்தின்னு சொன்னாங்க, சரிங்களா? அதனால அந்த இந்த எவல்யூஷன் வந்து ஃப்ரம் பெரியாரிசம் டு பாப்பாத்தி. மேடமே கேட்டாங்க அசம்பிளில, எஸ் ஐ எம் பாப்பாத்தி, சோ வாட் அப்படின்னு கேட்டாங்க. சோ அந்த மாதிரி சொல்றது ஒண்ணு, ஆனா நடந்துக்கிற விஷயம் வந்து வேற அப்படிங்கறதுல இவங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதாவது they don't talk, they don't walk the talk அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. சோ இதுல வந்து ஒரு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அது ஆகட்டும், எல்லாமே வந்து ஏடிஎம்கே வந்து ஸ்டேட்டை வந்து முதன்மையா இருக்குச்சு, மக்களை வந்து முதன்மைப்படுத்தி தான் எல்லாமே வந்துச்சு. அந்த வகையில நீங்க கேட்ட கேள்விக்கு பெண்களுக்கு வந்து நாங்க we all felt very secure when madam was chief minister. அது வந்து யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு law and order situation எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு எடுத்துட்டு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா தான் இருக்கு. எதுவுமே வந்து ஒரு எங்க போய் நம்ம கேட்டா என்ன ஒரு அதாவது சாதாரண மக்களை சொல்றேன், ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு வந்து எவ்வளவு அழிஞ்சிருக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது நம்ம நிதர்சனமான உண்மையா வந்து பார்க்கணும். இதுல வந்து எங்க போய் யார்கிட்ட என்ன சொல்றது அப்படிங்கிறது இல்ல. வேற மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது நம்மளுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்கங்க எல்லாத்தையுமே வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சேஃப்டி பெண்களுக்கு, ரெண்டாவது ஸ்கீம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு ஸ்கீம்ஸ், தாலிக்கு தங்கம் ஆகட்டும், டெலிவரி, அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த தமிழ்நாட்டுல வந்து அந்த பிரெக்னெண்டா இருக்கும்போது தரக்கூடிய அந்த சத்து மாத்திரையாட்டும் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்துதான். அப்புறம் கேர்ள்ஸ் சைல்டுக்கு வந்து கிராடில் ஸ்கீமு. ஸோ இது வந்து தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூமன் அப்ரோச், எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஹியூமன் அப்ரோச். இது வந்து நாட்டுக்கே வந்து நம்ம வந்து ஒரு முதன்மை ஆயிட்டோம். புரியுது. ஏன் இந்த கேள்வியை முன்வைத்தேன்னா, ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெண்கள் முன்னேற்றத்தினுடைய அடிப்படையிலையும் கணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பொதுவாக உலக அளவுல நம்ம பார்க்கிறது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். ஒரு பெண்களுக்கு கொடுக்கறது வந்து ஒரு ஃபேமிலிக்கே கொடுக்கற மாதிரி. இப்போ இந்திரா காந்தி அம்மையாரும் சொல்லியிருக்காங்க, இது வந்து பெண் கல்வி ஆகட்டும், பெண்களோட ஹெல்த் ஆகட்டும், பெண்களோட செக்யூரிட்டி ஆகட்டும், ஒரு கிரைண்டர் கொடுக்கறதாகட்டும், ஃபேன் கொடுக்கறதாகட்டும், அவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆகட்டும், ஒரு தொழில் மேம்பாடுக்காகட்டும், ஒரு பினான்சியல் சப்போர்ட்டுக்காகட்டும், எத்தனையோ விஷயங்கள் வந்து பெண்களை வந்து பேஸ் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து சின்சியரா இருப்பாங்க, பெண்களுக்கு வந்து நல்லா வந்து பூஸ்ட் பண்ணி விடணும் அப்படிங்கறதுல வந்து ஏடிஎம்கே வந்து அது அவங்க ஆரம்பிச்சது அப்படியே தொடர்ச்சியா தான் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி ஸ்டேட்டோட வெல்ஃபேர் அப்படிங்கும்போது காவிரி ஆகட்டும், 69% ரிசர்வேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து அவங்க வந்து ஸ்டேட்டை வந்து முதன்மையா வச்சாங்க. தன்னோட நலத்துக்காக வந்து முதன்மையா வைக்கல, ஒரு ஃபேமிலி வந்து ரூல் பண்ணல. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை வந்து ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி இல்ல ஸ்டேட். அப்ப வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு 3 IPS ஆஃபீஸர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னது கூட நோ, நீங்க வந்து ஸ்டேட் ஃபெடரலிசம்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை அது இருந்தது. இப்போ பிரசன்ட் எதிர்கட்சி தலைவர் எடுத்துக்கிட்டாலும் அவரும் அப்படிதான். அவர் வந்து எல்லாத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ணி எல்லாரும் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி அப்படியே எல்லாத்துலயும் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி போற மாதிரி தெரியல. ஸ்டேட் நலன் அப்படின்னு வரும்போது இவங்க எல்லாம் ஏடிஎம்கே இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென்
எனி அதர் பார்ட்டி. அதே மாதிரி அதுதான். ஆனா இந்த புள்ளிதான் திரு அப்பாஸ் என்ன சொல்றாருன்னா, தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா அதிமுக செஞ்சாங்கதான், ஆனா திமுகவும் கூட சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த வாதத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? அது அக்செப்டபிளா? அது வந்து சார் இப்போ ஒரு பார்ட்டி வந்து நல்லா பண்றாங்க, அந்த திட்டம் வந்து நல்லா அக்செப்ட் ஆயிடுச்சு மக்கள் கிட்ட, அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கும் பட்சத்துல எல்லாரும் அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீங்க சொன்னது போல அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா மக்கள் வந்து எதிர்ப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு இவ்வளவு ஒரு டாக்ஸேஷனு, இவ்வளவு ஒரு பர்டன், பினான்சியல் பர்டனா, ஜெயலலிதாமா வந்து ஒவ்வொரு ஸ்டேட் மக்களும் வந்து இவ்வளவு ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சாங்க. அதாவது அதுல இருந்து என்ன தெரியுது, மக்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, மக்களும் நல்லா இருக்கணும். அந்த விஷயம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. ஆமா, கண்டிப்பா. அது நான் மட்டும் வளர்ந்தா பத்தாது, மக்களும் நல்ல மேல்நிலை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்ல வந்து இருந்து, அரசியலுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்றேன், இதெல்லாம் சோஷியல் ப்ராப்ளம்ஸ். அப்படி எடுக்காத பட்சத்துல என்ன ஆகும்னா இன்இக்வாலிட்டி ஆகும். இன்இக்வாலிட்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்புறம் பெங்கால் மாதிரி நம்மளுக்கு வந்து யாருமே வந்து இந்த தங்கமெல்லாம் போட்டுக்க முடியாது, ஏன்னா அடிச்சு புடிச்சு புடுங்கிட்டு போற கிரைம் தான் நடக்கும். அப்போ அதையும் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு தொழில் ஆகட்டும், இப்போ சென்னை வந்து இவ்வளவு ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்தது, இது அப்புறம் ஈவி நம்மளாம் வந்து முதல்ல வந்துட்டோம். நம்ம ஈவி பாலிசி ஆகட்டும், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து இவங்க நல்லதா பண்றாங்க, எந்த குறையும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்செக்யூரா, எல்லாருமே இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. தொழில்துறை யாருமே வந்து நல்லா இல்ல, அவங்க வந்து எல்லாம் ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. ஒண்ணு மார்க்கெட் சிச்சுவேஷன், இன்னொன்னு வந்து அரசு நோக்கி பார்க்கும்போது அரசு வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவா இல்ல அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து கவலையில தான் இருக்கிறாங்க. புரியுது. நிறைய சிரமங்கள் இந்த திமுக ஆட்சியில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காமிச்சிங்க. இதர் வரக்கூடிய இந்த 2026ல திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணுங்கிறதான் நம்ம வந்து சபதமா ஏற்கணும்னு 54வது ஆண்டு விழால அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு பொதுமக்கள் கிட்டையும் அதிமுக தொண்டர்கள் கிட்டையும் போய் சேரும் நினைக்கிறீங்க? சார், இன்னைக்கு ஸ்டேட்டுக்கு என்ன வேணும், ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும். எதையுமே வந்து ஒரு தலைமை பண்போட அணுகி, ஒரு தொலைநோக்கு பார்வையோட எல்லாருமா, அதாவது உண்மையான இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை வேணும். ரெண்டாவது இந்த லா அண்ட் ஆர்டர் கரெக்ட் ஆகணும். அப்போ ஃபுல் ஃபோக்கஸ், அதாவது நான் வந்து என் ஃபேமிலி பார்ப்பேன், மற்றது பார்ப்பேன் அப்படி இல்லாம ஃபுல் ஃபோக்கஸ் மக்களுக்காக. அதாவது நீங்க ஆரம்பத்துல போட்டீங்க ஜெயலலிதா எத்தனை வருஷம் ஆனாலும் மக்களுக்காக இருப்போம் அப்படிங்கறத தீம். அப்படிதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. எந்த பார்ட்டி வேணாலும் வரலாம், ஆனா மக்களுக்காக யோசிக்கிற பார்ட்டி, மக்களுக்காக தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மாத்திக்கிற கட்சி வந்தா மட்டும்தான் மக்கள் வந்து சந்தோஷம் அடைவாங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். புரியுது. இந்த 54 இதே நிலை நீடிச்சுட்டே போனா எவ்வளவு நாளைக்கு வந்து மக்கள் வந்து அந்த பர்டனை வந்து தாங்கிட்டே இருப்பாங்க. புரியுது. அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா பொதுமக்களும் இந்த 54வது ஆண்டு விழா, அதிமுகவோட இந்த 54வது ஆண்டு விழால என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பிரதிபலிச்சிருக்கிறீங்க. அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவாக விவாதிக்கலாம். கிருத்திகா மேடம், ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருக்கேன். அதான் சார், மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கட்சி வரணும். அதுக்காக நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். எதிர்கட்சி தலைவர் வந்து நிறைய வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாரு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு பாயிண்ட்ஸ். விவசாயிகளுக்கு ரொம்ப இதுவா இருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்குது, நல்ல அணுகுமுறையா இருக்குது. இது வந்து நல்லா சக்சீட் ஆகி எல்லாரும் வந்து அதாவது ஒரு ஸ்பிளிட் ஆகி இல்லாம ஏகோபித்தமா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு எல்லாருமே பாடுபடணும். மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், எது நல்லது எது கெட்டதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நம்பி பின்னாடியே போயிடக்கூடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பாக அதையும் நான் பதிவு செய்கிறேன். 54வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கக்கூடிய அதிமுகவுக்கு வாழ்த்துக்களையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்ம பதிவு பண்ணிடலாம்.